ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம தளபதி அவர்களோட ரீசன்ட் பிக் தான் நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்க போது. உங்களுக்கு ப்ரஷ் செட்டிங்ஸ் அண்டு இதில் பண்ணுற எல்லா விஷயமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாமல் அந்த செட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்லோ பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ பென் டூலை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிரே கலர் அப்ளை பண்ணிக்கிறோம். 50% கிரே. எதுக்காகனா உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணும்போது கலர் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பின்னாடி பிளாக்கோ ஒயிட்டோ வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் 50% கிரே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் கரெக்ஷன் பண்ணும்போது இமேஜ் மட்டும் உங்களுக்கு நல்லா டீப்பாக தெரியும். அப்போ நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஃபேஸில் எங்கெல்லாம் ஹைலைட் இருக்கோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி Ctrl+M கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும்போது அங்கே இருக்கிற கிராஃபை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா ஃபோட்டோ பிரைட்னஸ் கிடைக்கும். ஃபுல் ஸ்பேஸுக்கு கிடைக்காது. நம்ம எங்கெங்கே ஹைலைட் பண்ணியிருக்கோமோ அங்கே மட்டும் கிடைக்கும். இப்போ நம்ம ஃபோட்டோவை ஸ்கெட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் நோஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ப்ரஷ் செட்டிங் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கிற ப்ரஷ்ஷில் பார்த்திங்கன்னா ரோசஸ் அந்த ப்ரஷ் எடுத்துங்க. அதில் ப்ரஷ் செட்டிங் போயிட்டு ஸ்பேஸ் எடுத்து விட்டுருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு டிக் இருக்கும், ஷட்டர், அந்த டிக்கையும் எடுத்து விட்டுருங்க. ஸோ எந்த ஒரு டிக்கு எதுவுமே ஆப்ஷன் ஆன் பண்ணாமல் ஸ்கெட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரென்த் ஒரு 50 ரேஞ்சில் வச்சுங்க. இல்லை 50ல் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா 30ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா பழக்கமானதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நான் சொன்ன ப்ரஷ் செட்டிங்ஸ் உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அந்த சேனலில் போனீங்கன்னா ப்ரஷ் செட்டிங்கை நான் இமேஜாகவே அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஃபேஸில் எங்கெல்லாம் மார்க் கட்டு வருதோ அங்கெல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம ஸ்கெட்ச் பண்ணுறோம். ஸோ இப்படி ஸ்கெட்ச் பண்ணுறது மூலிமா பார்த்திங்கன்னா ஃபேஸில் இருக்கிற அந்த மார்க்ஸ்லாம் உங்களுக்கு அங்கே இருக்கிற மாதிரியே அப்படியே கிடைக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அவுட்புட்டு நல்லாயிருக்கும். ஸோ கண்ணு கீழே மார்க் பண்ணி பண்ணுற பாருங்கள். அது காரணம் என்னன்னா அந்த டீட்டெயில் மிஸ் ஆகக்கூடாதுன்னு. ஸோ அதேமாதிரி நீங்களும் இந்த மாதிரி இடத்துலலாம் மார்க் பண்ணி பண்ணுங்கள். ரொம்ப மைன்யூட்டாக பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல் அண்ட் நம்மளோட சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே இருக்குது. நீங்கள் எதில் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணும்போது அங்கே உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்லாம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் ப்ரஷ் செட்டிங் வேறு ஏதாவது லிங்க்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராம் சேனலில் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்கெட்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்கின் டோன் ஸ்கெட்ச் பண்ணும்போது ஹேரு, ஸ்கின் இந்த மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் மார்க் பண்ணி பண்ணுங்கள். அண்ட் ட்ரெஸ்ஸு, ஸ்கின் வர இடத்துலையும் இந்த மாதிரி மார்க் பண்ணி பண்ணுங்கள். பார்த்துட்ருக்க நீங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி அதில் வர கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணிங்க. நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கால் வரும். ஸோ அந்த காலில் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. மற்றபடி உங்களுக்கு டிஜிட்டல் பெயிண்டிங்கில் பேசிக்காக உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் தான் நீங்கள் கற்றுக்கணும், கொஞ்சம் டீப்பாக உங்களுக்கு தெரிய தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலோட யூடியூப் வீடியோ பார்த்தாலே போதும். உங்களுக்கு நிறைய விதமான ஹெல்ப் அந்த வீடியோ மூலியமாகவே கிடச்சிரும். ஒரு ஃபோட்டோக்கு எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணணும், ஒரு ஃபோட்டோ எப்படி நம்ம ஸ்கெட்ச் பண்ணணும், ஒரு ஃபோட்டோக்கு எப்படி ஹேர் வரையணும், இப்படி எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவிலுமே கரெக்டாக நான் சொல்லி கொடுத்துருவோம். அதை பார்த்தாலே நீங்கள் வரையலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹேர். ஆல்ரெடி இருக்கிற ஹேரை நான் எந்த ஸ்மெஜும் பண்ணலை. அது ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஒப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 25 வச்சுக்கிட்டு ஜஸ்ட் அந்த ஹேரை செலக்ட் பண்ணி ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுட்டு அதை ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிட்டேன். ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னா நான் ஃப்ரெஷ்ஷாக ஹேர் வரைய போகிறேன். அதனால் ஆல்ரெடி இருக்கிற ஹேர் நமக்கு தேவைப்படாது. ஆல்ரெடி இருக்கிற ஹேர்லேயே ஸ்மெஜ் மூலிமா ஹேர் கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஹேர் தேவைப்படும். நம்ம பண்ண போகிறது இப்போது ஹேர் வரைகிறதுக்கு ஓவல் ஷேப் ப்ரஷ் நம்பர் 45 எடுத்துக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணி அதில் பென் ப்ரெஷர் வச்சுங்க. அதேமாதிரி ஷேப் டைனமிக் ஆன் பண்ணி பென் ப்ரெஷர் வச்சுங்க. இவ்வளோ தான் செட்டிங். இது வேக்யூம் யூஸ் பண்ணுறவங்க, அதாவது பென் டேப்லெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த செட்டிங்ஸ் வச்சுங்க. மவுஸில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த செட்டிங் செட் ஆகாது. மவுஸில் எப்படி ஹேர் வரையணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பெயிண்டிங் வித் மவுஸ்னு அப்படின்னு சொல்லி டைட்டிலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி மவுஸில் ஹேர் வரைகிறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதில் நம்ம பெனில் தான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம்.
கட் பண்ண ஹேர் தெரியக்கூடாது அப்படின்றதுனால மேலேயே பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்னதாக பிளாக் கலர் லைனை போட்டு ஃபில் பண்ணுறோம். அதாவது நம்ம கட் பண்ண ஹேர்ஸ் கட்டிங் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் வந்து வரைகிறோம் பிளாக் இங்கில். நான் சொன்ன செட்டிங்ஸ் புரியல அப்படின்னா டெலிகிராம் சேனல் போய் பாருங்கள், அந்த செட்டிங்கோட ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருப்பேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்மெஜ் முடிச்சாச்சு, ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வரைய போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரிஜினல் ஃபோட்டோவை டாப் லேயராக வச்சுட்டு அதை ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிங்க. அந்த ஒரிஜினல் லேயருக்கு மேலே ஒரு நியூ லேயர் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம வரைகிறது எங்கே வரைகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். நீங்கள் அதுக்கு கீழே வரைஞ்சிங்கன்னா ஏன்னா அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் மறைச்சிக்கும். ஒரிஜினல் ஃபோட்டோக்கு மேலே ஒரு புது லேயரை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஹேர் ட்ராயிங்கை வரைய ஆரம்பிங்க. ஹேர் இந்த ஃபோட்டோவில் எந்த பக்கம் வேவில் போகுதோ அதே ஆங்கிளில் வரைங்க. ஸோ செட்டிங்ஸ் நான் சொன்ன மாதிரி எல்லாமே பென் ப்ரெஷர், ஷேப் டைனமிக் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பென் ப்ரெஷர் ஆன் பண்ணிங்க. ஸ்மூத் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 60க்கு மேலே வச்சிங்க ஹேர் வரையும் போது. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக ஒரு ஹேர் கிடைக்கும் டபுள் சைடு எட்ஜோட. ஸோ பாருங்கள், ஒரு பெரிய ஹேர்ஸ் போட்டுக்கிறேன். அந்த ஹேர் எந்த வாட்டத்தில் போகுதோ, அவரோட ஹேர் எப்படி போகுதோ அதே மாதிரியே நம்ம அதுக்கு மேலே ஒரு லைன் வரைய போகிறோம். அவ்வளோதான். ஆல்ரெடி இருக்கிறதுக்கு மேலேயே ஒரு ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஒரு பெரிய கோடை போட்டுட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஹேர்ஸ் போட்டுருங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா வந்து பக்கத்தில் ஒரு பெரிய ஹேர் வரைங்க. இவ்வளோ தான் ஹேர் வரைகிறதுக்கான டெக்னிக். நீங்கள் அந்தந்த டைரெக்ஷனில் வரையும் போது ரொட்டேஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்க. ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொட்டேஷன் ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் இமேஜை ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹேர் வரைய ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க, அந்த பிக்சரில் எப்படி ஹேர்ஸ் இருக்கோ அதே ஹேர்ஸை தான் நான் வரைகிறேன். புதுசாக எந்த ஹேர்ஸும் நான் வரையலை. அங்கே ஹேர்ஸ் எப்படி போகுது, எந்த ஆங்கிளில் போகுதோ அதே மாதிரி நான் ஒரு மேலே வந்து ஒரு புது லேயர் போட்டு வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஹேர் எந்த பக்கம் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரிஜினல் இமேஜை அந்த லேயருக்கு கீழே வச்சுருக்கேன். அதை ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி வச்சுக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஹேரோட ஃப்ளோ நல்லா தெரியும். அந்த ஹேர் எந்த பக்கம்லாம் ஃப்ளோ ஆகுதோ அந்த பக்கம் நீங்கள் ஹேர் வரைஞ்சிக்கிட்டே வர வேண்டியது தான். ஒரு பேஸ் கலர், ஸோ இந்த ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் கரெக்ஷன் பண்ணாது கலர் அப்ளை பண்ணும் போது இந்த கலர் வந்து உங்களுக்கு எல்லா கலர் கூடயும் மேட்ச் ஆகும். ஹேர் எங்கெல்லாம் இருக்கோ அப்படியே கம்ப்ளீட்டாக ஹேர் வரைஞ்சிரும். அதனால தான் நான் வந்து ஹேரை ஸ்மிச் பண்ணலை. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹேர் வரைய போகிறோம். சைடில் ஹேர் எப்படி பறக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு நம்ம அந்த வாட்டம் எங்கே இருக்கோ அதே மாதிரியே நம்ம வரைய வேண்டியது தான். ஸோ ரொம்ப ஈஸி ஹேர் வரைகிறது. உங்களுக்கு அந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஹேர் ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம். கம்ப்ளீட்டாக ஹேர் வரைஞ்சாச்சு. இப்போ ஹேருக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து அந்த லைட்டிங்கில் ஒரு ஹேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சன்லைட்லலாம் நின்னாங்கன்னா அப்படியே ஒரு பின்னாடி ஒரு ஒளிவெட்ட மாதிரி இருக்கும். அந்த ஹேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ஒரு அவுட்லைனில் ஒரு ஒயிட் கலர் ஹேர்ஸ் வரைஞ்சாச்சு. இப்போது அங்கங்கே ஹைலைட் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு நியூ லேயர் போடுங்க, சாஃப்ட் லைட் செட் பண்ணிங்க. அதுக்கு மேலே அப்படியே எங்கெல்லாம் உங்களுக்கு லைட்டிங் படணுமோ அங்கெல்லாம் நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கணும். சாஃப்ட் ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம இப்போ ஹேருக்கு கலர் கொடுக்க போகிறோம். ஹேருக்கு கலர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு நியூ லேயர் போட்டுக்கணும். மறுபடியும் அந்த ஒரு நியூ லேயரில் தான் நீங்கள் கலர் அப்ளை பண்ண போகிறீங்க. நியூ லேயரில் நீங்கள் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து லேயரில் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஏற்கனவே வரைஞ்ச ஹேரை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயரை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஏரியாவும் செலக்ட் ஆகிடும். நம்ம வரைஞ்ச எல்லா ஏரியாவும் செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நியூ லேயர் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர், அந்த லேயரில் பார்த்தீங்கன்னா கலர் வைங்க. உங்களுக்கு என்னென்ன கலர் வந்து சூட்டபுளாக இருக்கோ பார்த்துட்டு அந்த கலர்லாம் அப்படியே ஒப்பாசிட்டி ஒரு 30 to 40 வச்சு அப்ளை பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், கலர் முடிஞ்சு போயிடும். பிக்கு ரொம்ப சூப்பராகவே வந்துடும். பார்த்துட்ருக்க இந்த விஜய் சாரோட பிக்கு வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள். உங்களுக்கு இதோட பிஎன்ஜி வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட பிஎன்ஜி நம்ம உங்களுக்காக தரலாம். தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லோரும் பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க வாட்ஸ்அப்பில். உங்களுக்கான எல்லா டவுட்ஸையும் நான் கிளியர் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட ப்ராக்டிஸை வந்து நீங்கள் எப்பயும் விடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு படமாவது நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும், அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர் சென்ஸ் வரும், அப்போ தான் உங்களுக்கு டிஜிட்டல் பெயிண்டிங்கோட அந்த ப்ரொசீஜர் தெரியும். நீங்கள் வந்து ஒரு படம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் ஒரு படம் வரைகிறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ விட்டு போயிடும். நீங்கள் வீடியோ பாருங்கள்,
ஒரு படம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இதில் என்னென்ன சொல்லியிருக்கனோ அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும். சரி, ப்ராக்டிக்கலாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, இருந்தாலும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டவுட்ஸ் கேட்கலாம். இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சொல்லித்தரணும், டாப் டு எண்டு உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னா நீங்கள் பெய்டு கிளாஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டாப் டு பாட்டம் டிஜிட்டல் பெயிண்டிங்கை பற்றி சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லைஃப் டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்ப்பும் பண்ணுவோம். அதாவது உங்களோட டவுட்ஸ் நீங்கள் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போ உங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு டவுட் வருது அப்படின்னாலும் நீங்கள் எப்போ கேட்டாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம டச்சிலே இருப்போம். ஸோ இதுக்கு எந்த வித சார்ஜும் நம்ம பண்ண மாட்டோம். பார்த்துட்டு இருக்க இதே மாதிரி டிஜிட்டல் பெயிண்டிங் வரையணும், நீங்கள் ஆர்டர்ஸ் எங்ககிட்ட கொடுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவிலையும் வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெர்ஜ் ஆர்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபேமிலி டிஜிட்டல் பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி, அதை ஃப்ரேம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் ப்ரைஸுக்கு ஃப்ரேம்ஸும் அண்ட் டிஜிட்டல் பெயிண்டிங்கும் பண்ணி தந்துட்டுருக்கோம். ஈவன் நம்மக்கிட்ட நிறைய ஸ்டூடியோஸ் வந்து லிங்க்கில் இருக்காங்க, நம்மக்கிட்ட தான் ஒர்க் பண்ணி அவங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கும் பெயிண்டிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட சாம்பிள்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு நீங்கள் சேனல்லேயே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களோட ஒர்க்கு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் ரொம்ப கிளாரிட்டியாகவும் ரொம்ப அற்புதமாகவும் பண்ணி தருவோம். தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு டிஜிட்டல் பெயிண்டிங்கில் நிறைய டவுட்ஸ்கள் இருக்கும், நிறைய கமெண்ட்ஸ் செக்ஷனில் சொல்கிறீங்க. நீங்கள் கேட்குற எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த CS3 ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த செட்டிங்ஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னீங்க. நான் என்னோடய சிஸ்டமில் அப்ளை பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆகுது. ஒருவேளை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது சரியாக பண்ணலையோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக என்ன வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்புங்க. அதில் என்ன எரர் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கான சொல்யூஷனையும் நான் சொல்கிறேன். விஜய் சாரோட ரீசன்ட் பிக்சர் இது. ஸோ அவர் கேரளாவில் விசிட் பண்ணும்போது அங்கே கொடுத்த ஸ்பீச்சில் எடுத்த பிக்சர் இது வந்து பார்த்திங்கன்னா 2 days பிஃபோரே நான் வந்து பெயிண்டிங் பண்ணி முடிச்சிட்டேன். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்றைக்கி பிரசாந்த் சார் அவர்களோட வீடியோ போட்டதுனால இந்த வீடியோ வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, அதாவது மண்டே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும், இந்த ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களோட ஒரு கமெண்ட் தான் பார்த்திங்கன்னா வந்து அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படம் வரைகிறதுக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஸோ பார்க்குற வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து அதை ஸ்கிரிப்டாக ஷார்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நான் உங்களுக்கு அதை வந்து டெலிவர் பண்ணுறேன். அண்ட் டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்க. அண்ட் பிடிச்சிருந்தால் நம்ம வாட்ஸ்அப் அஃபிஷியல் சேனல்லையும் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு பெய்டு கிளாஸ் 1-to-1 கிளாஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள், உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. எல்லாமே முடிஞ்சிச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம பேக்ரவுண்டுக்கே வந்துவிட்டோம். இதில் ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஒர்க் தான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்மெச் பண்ணியிருந்தோம், அடுத்தது ஹேர் வரைஞ்சிருந்தோம், லாஸ்ட்டாக கலர் கரெக்ஷன் பண்ணோம். இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் சொல்லிட்டேன் ஈஸியான ஒரு 4 ஸ்டெப்புன்னு. பட் இதை நீங்கள் டைம் எடுத்து பண்ணணும். நான் சொன்ன மாதிரி 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஆகும் ஒரு படத்தை வரைஞ்சி முடிக்கிறதுக்கு, ஒரு சிங்கிள் ஃபேஸ். ஏன்னா ஸ்மெஜ் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துரும். பட் இதெல்லாம் தாண்டி அந்த ஃபைனலாக நீங்கள் அவுட்டு பார்க்கும்போது நீங்கள் அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் பட்ட கஷ்டம்லாம் வந்து அப்படியே பறந்துடும் சொல்லலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. நன்றி, வணக்கம்.